வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளும் இவங்களை பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் நினச்சி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு டெய்லியும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இந்த ரேஷன் கடையில் வந்து ஆய்வு பண்ணுறாரு. ரேஷன் கடையை ஆய்வு பண்ணலை, என்னத்தை ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி டயரில் ஏன் சாணி ஒட்டியிருக்கு, லாரி டயர் ஏன் மொட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு இன்றைக்கி ஒரு வீடியோஸ் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதில் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, இதில் எப்படி இந்த டயரை எப்படி கொண்டு வரீங்க, இந்த டயரில் எப்படி வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரி. நானும் டிரைவராக இருந்தவன் தான், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நானும் டிரைவராக தான் இருக்கேன், நானும் வண்டிலாம் வச்சுருக்கேன், ஏன் அந்த டயருக்கு என்ன குறைச்ச? இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு கான்ட்ராக்டரே ஒரு லாரியாகவே இருக்கட்டுமே, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளை கான்ட்ராக்டாக கொண்டு வரதுக்கு நம்ம வந்து விலை பேசுகிறோம். ஒரு ஜல்லியோ, மணலோ, கல்லோ, பீரோலோ, மெத்தையோ. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்து நம்ம வீட்டில் தான் ஜாமான் இறக்கி வச்சு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம். அப்போ நம்ம போயிட்டு அவன்கிட்ட ஏன் டயர் மொட்டையா இருக்கு, ஏன் டீசல் டேங்க் ஓட்டையா இருக்கு, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நமக்கு வர வேண்டிய ஜாமான் நம்ம வீட்டுக்கு வந்துருதா, நம்ம வாடகை நம்ம போய் கேட்டாக்கா, ஓ வேலையை பாரியா, உனக்கு தேவை என்ன, பொருள் வந்துருச்சா அதை பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு காலையில் அசிங்கப்பட்டிருக்காப்புல. இன்னும் ரேஷன் கடையை பற்றி பிரச்சனை பண்ணணும்னா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா, PMKGKOன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இது என்ன திட்டம்னா, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாச உணவுப் பொருள் வந்து இது 35 கிலோ கொடுக்குறாங்க. அரிசி, கோதுமை அதெல்லாம் சேர்த்து. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 7 கிலோ. இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, கூப்பன் கார்டில் 3 பேர் இருக்குன்னா 21 கிலோ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறானுங்க. இதுல சரி ஓகே நல்லது தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆவரேஜா என்னது, ஒரு ரேஷன் கார்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 3.1 to 3.5, அதாவது 3 பேர் அப்படிங்கிற கணக்குல தான் ஆவரேஜா வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும், 35 கிலோ கிடைக்கிற இடத்துல இனிமேல் 21 கிலோ வந்து 23 கிலோ தான் நமக்கு கிடைக்கும். இந்த ரேஷன் கடையை ஆய்வு பண்ற ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி மத்திய அரசு இந்த மாதிரிலாம் பண்ணுது, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிப்போம், அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி விஜய் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. இந்த திட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது, முந்தைய திட்டம் தொடரணும்னு. யார் சொல்றதே அவங்க கேட்க போறது கிடையாது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணாம நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ போயிட்டு டயர்ல சாணி ஒட்டியிருக்கு அது அந்த பையனுக்கு வந்து இந்த வண்டி ஓனருக்கு ஃபோன் அடிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கான். அவன் யாருக்கும் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்துருக்கான். அவன் அந்த கேள்வி கேட்கிறான், ஐயோ உனக்குலாம் ஒன்றும் தெரியல, போனா வையா, பொருள் வந்து ஒழுங்கா சேருதா, அதை விட்டு டயர்ல அது ஒட்டி இருக்கு, டயர் மொட்டையா இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போனா. இவனுங்க ரீல்ஸ்ல ஆட்சிக்கு வந்த மாதிரியே ரீல்ஸாலேயே அழிய போறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம